عليكم ورحمة الله وبركاته. السلام عليك يا شهر رمضان. السلام عليك يا شهر القرآن. السلام عليك يا شهر التراويح. السلام عليك يا شهر المصابيح. نودعك يا شهر رمضان ونحن مشتاقون إليك، ونفارقك ونحن متأسفون إليك. نهارك صدقة وقيام، نهارك صدقة وصيام، وليلك قراءة وقيام. بالله وبالله يا شهرنا لا تشتكي لله أوزارنا. بالله وبالله يا شهرنا لا تشتكي لله أوزارنا. السلام عليك يا شهر رمضان. السلام عليك يا شهر القرآن. نفارقك ونحن متأسفون إليك. جزاك الله خير. الحمد لله وكفى، والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக இறக்கும் அப்பாவுகளுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, 3-4 வாரங்களுக்கு முன்னால் சங்கையான ரமலானுடைய மாதத்தை வரவேற்றோம். ரமலான் வந்து கொண்டிருக்கிறது. நல்ல அமல்களுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம், தராவீஹுடைய மாதம், தான தர்மங்கள் அன்னதானங்கள் செய்யக்கூடிய மாதம், இரா காலங்களில் எல்லாம் நின்று வணங்கக்கூடிய மாதம், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடிய மாதம். இப்படியாக இன்னொரு நல்ல விடயங்களை எல்லாம் எதிர்பார்த்த நிலையில், நல்ல விடயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்ட நிலையில் சங்கையான ரமலானை நாங்கள் வரவேற்றோம். இன்று நாங்கள் 3-4 வாரங்களுக்கு முன்னால் வரவேற்ற அந்த ரமலானை வழியனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ரமலானை வழியனுப்பும் பொழுது ரமலான் எங்களிடத்தில் என்ன சொல்லிவிட்டு போகிறதோ தெரியாது. அடுத்த வருடம் உன்னை சந்திக்கிறேன் என்று சொல்லுகிறதோ அல்லது நாளைய கியாமத்தில் சந்திப்போம் என்று சொல்லுவதோ தெரியாது. எம்மில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் கடைசி ரமலானாக இந்த ரமலான் இருக்குமோ தெரியாது. ரமலானை ஆரம்பிக்கும் பொழுது பல பேர் சந்தோஷமாக ஆரம்பித்தார்கள். ஆனால் ரமலானை முடிக்க கிடைக்கவில்லை. நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி அதற்கு ஒரு உதாரணம். ரமலானை வரவேற்றார்கள், ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று துடித்தார்கள். ஆனால் அதனை முடிக்க கிடைக்கவில்லை. அவர்களுடைய காலம் நேரம் தவணை முடித்து அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். எனவே இந்த ரமலானை வழியனுப்புகின்றோம். இந்த ரமலான் எனக்கு உங்களுக்கும் ஹைர்கள் நிறைந்த ரமலானாக இருக்க வேண்டும். ரமலானுடைய மாதமே உனக்கு சலாம் உண்டாகட்டும். குர்ஆனுடைய மாதமே உனக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். தராவீஹுடைய மாதமே உனக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். நாங்கள் உன் மீது கொண்ட அன்பு எங்களுடைய உள்ளத்தில் நிறைந்து இருக்கத்தக்கன உன்னை நாங்கள் வழியனுப்பி வைக்கின்றோம். உன்னை விட்டு நாங்கள் பிரிந்து கொள்கின்றோம். எங்களுடைய உள்ளமோ மனமோ கவலையும் சஞ்சலமும் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏன் காரணம் என்றால் உன்னுடைய பகல் காலம் சதகாவாகவும் தான தர்மமாகவும் நோம்பாகவும் இருந்தது. உன்னுடைய இரா காலம்
குர்ஆனுடைய திலாவத்தாகவும் இறைவனுக்கு முன்னால் நின்று நிற்கக்கூடிய நீண்ட நிலைகளாக நிற்கக்கூடிய இரவுகளாகவும் தன்னுடைய மாதம் உன்னுடைய இரவுகள் இருந்தது. அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ்வை பணயம் வைத்து உடத்தில் கேட்டுக் கொள்கிறோம். நீ அல்லாஹ்விடத்தில் எங்களை பற்றி முறைப்பாடு செய்து விடாதே. எங்களுடைய குறைகளை ரப்பிடத்தில் சொல்லி அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய மக்களாக எங்களை ஆக்கிவிடாதே. ஏனென்று சொன்னால் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டிய விதத்தில் எங்களால் உன்னை கவனித்துக் கொள்ள கிடைக்கவில்லை. நேரம் வந்துவிட்டது. நீ எங்களை விட்டு பிரிந்து போய் கொண்டிருக்கிறாய். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இந்த தருணத்தில் நானும் நீங்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அமல் செய்துவிட்டு அந்த அமலை முடித்துக் கொள்ளக்கூடிய கட்டத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அமலை முடித்துக் கொள்கிறோம். ஒரு சபையில் இருந்து பயானம் கேட்டுவிட்டு ஒரு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு போகக்குள்ள நீங்க எப்படி பிரிந்து போக வேண்டும் என்று சொல்லியும் எங்களுக்கு மார்க்கம் ஹதீஸ் வழிகாட்டி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக என்று சொல்லி துஆ ஓதிக்கொண்டு இஸ்திக்ஃபாருடன் அந்த சபையை விட்டு கலைந்து செல்லுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு வழிகாட்டப்பட்டது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாவை கட்டி முடித்துவிட்டு அந்த அமலை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். ஒரு நீண்ட துஆ. சுப்ஹானல்லாஹ். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுமாக சேர்ந்து கஅபா ஆலயத்தை கட்டி முடித்ததற்கு பிறகு கேட்ட துஆக்களை குர்ஆனில் அப்படியே பதிவு செய்திருக்கிறார். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ رَبَّنَا وَاجْعَلْنَا مُسْلِمَيْنِ لَكَ وَمِنْ ذُرِّيَّتِنَا أُمَّةً مُسْلِمَةً لَكَ وَأَرِنَا مَنَاسِكَنَا وَتُبْ عَلَيْنَا إِنَّكَ أَنْتَ التَّوَّابُ الرَّحِيمُ رَبَّنَا وَابْعَثْ فِيهِمْ رَسُولًا مِنْهُمْ يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِكَ وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَيُزَكِّيهِمْ என்று சொல்லி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒரு அமலை முடித்துக் கொண்டு கேட்ட துஆவை குர்ஆனில் அல்லாஹ் காட்டுகிறார். அதே போன்று சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய காலத்தை முடித்துக் கொண்டு நீங்கள் என்னை சந்திக்க வர இருக்கின்றீர்கள். என்னுடைய அழைப்பு என்று நீங்கள் எங்களுக்கு வந்து சேரப்போகிறீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அமல் என்ன? அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்வை துதித்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பணிக்கக்கூடிய பணி கட்டளை. எங்களை சந்திக்க வர இருக்கின்றீர்கள், உங்களுடைய பணியை நீங்கள் முடித்துக் கொண்டீர்கள், உங்களுடைய பணிக்கு நீங்கள் சலாம் சொல்லிவிட்டீர்கள், எங்களை சந்திக்க வர இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் எங்களை சந்திக்க எப்படி வர வேண்டும்? எனவே ஒரு அமலை முடித்துக் கொள்வது மிகப்பெரிய இபாதத். அதையும் முறையாக முடித்துக் கொள்வோம். தொழுது முடித்து விட்டோம், சலாம் கொடுத்து விட்டோம், முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ், இறைவா என்னை மன்னித்துக் கொள்வாயாக. தொழுகைக்கு பிறகு சொல்லப்பட வேண்டிய இபாதத்துகள் அஸிக்ர்கள் முதலாவது சொல்வது அஸ்தக்ஃபிருல்லாஹ், 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 என்னை மன்னித்துக் கொள்வாயாக, என்னை மன்னித்துக் கொள்வாயாக, என்னை பொறுத்தல் கொள்வாயாக. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய முறை பிரகாரம், அவன் எதிர்பார்க்கக்கூடிய முறை பிரகாரம் என்னால் உங்களால் நோன்பு பிடிக்க முடியாது, தொழவும் முடியாது, ஹஜ் செய்யவும் முடியாது. நாங்கள் குறைகள் நிறைந்தவர்கள். அந்த குறைகளுக்காக வேண்டி ஒரு வணக்கத்தை இபாதத்தை செய்து முடித்து விட்டோம். அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வோம். இதை அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த காலகட்டங்களில் சந்தர்ப்பங்களில் அதிகமாக இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு,
நடந்த குறைகளுக்காக வேண்டி, நடந்த தவறுகளுக்காக வேண்டி, நடந்த பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி தௌபா செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய இந்த சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களுமாக சேர்ந்து சுயமாக ஒரு சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். ரமலானை அடைவதற்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன்? 28 நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். 28 இரவுகள் தராவீஹ் தொழுதிருக்கிறேன். 28 பகல்கள் வாழ்ந்திருக்கிறேன். இந்த ரமலான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது? ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறேன். 28 நாட்களுக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன், இப்பொழுது எப்படி இருக்கிறேன்? ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் யோசிக்கிறேன். சுயமாக தன்னை தானே ஒரு கணம் சிந்தித்து பார்த்துக் கொள்வது. ஹாசிபு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே முஹாசபா செய்து பாருங்கள். உங்களை நீங்களே ஒரு கணம் முஹாசபா செய்து பாருங்கள். நான் எப்படி? மனைவிடத்தில் கேட்டு பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஏதும் மாற்றங்கள் இருக்கிறதா? குழந்தைகளை கூப்பிட்டு கேளுங்கள், ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கண்டுகொள்வீர்களா? பொதுவாக சமூகத்தில் இருக்கிற ஒரு பழக்கம் தான், மாற்றங்கள் என்று சொல்லும் பொழுது இபாதத்துகள் கூடியிருக்கிறது. குர்ஆனுடைய திலாவத்து கூடியிருக்கிறது, நோன்பு, அதாவது zikr செய்வது, அவ்ராது செய்வது என்று இப்படியாக வணக்க வழிபாடுகள் கூடியிருக்கிறது. தஹஜ்ஜத் தொழுவோம், மாஷா அல்லாஹ், இவைகள் கூடியிருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அமல்களை கூட்டுவது நல்ல வழியில் வரவேற்கத்தக்க வழியில், மாஷா அல்லாஹ். என்றால் ரமலான் தான் எங்களை விட்டு போகிறது, தஹஜ்ஜத் போவதில்லை, கியாமுல்லே இருக்க போகிறது. அது நின்று கொண்டே இருக்கும். சஹருடைய நேரம் இருக்கும், அது இல்லாமல் போகல. சஹருடைய சாப்பாடு தான் இல்லை, சஹருடைய சாப்பாடு தான் இல்லை. இஃப்தாருடைய நேரம் இருக்கும், இஃப்தார் என்ற நிகழ்ச்சி தான் இல்லை. இஃப்தாருடைய நேரம் மக்ரிபுடைய நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரம், இரவை எதிர்நோக்கிற நேரம். அந்த நேரத்தில் செய்யப்பட வேண்டிய இபாதத்துகள் இருக்கிறது. ரமலான் தான் போய்விட்டது, தௌபா இருக்கிறது, மாஷா அல்லாஹ். ரமலான் தான் போய்விட்டது, சங்கையான குர்ஆன் என்கிறது இருக்கிறது, சங்கையான குர்ஆன் எங்களோடு இருக்க போகிறது. இப்ப ரமலானுக்கு தான் பிரியாவிடை அல்லாம வணக்க வழிபாடுகளுக்கு பிரியாவிடை அல்ல, தஹஜ்ஜத்துக்கு பிரியாவிடை அல்ல, குர்ஆனுக்கு பிரியாவிடை அல்ல. குர்ஆனும் தஹஜ்ஜத்தும் கியாமுல் லைலும் இருக்கத்தான் போகிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இபாதத்துகளை கூட்டிக் கொண்டீர்கள். அதை நேமமாக, நிலையாக, தொடர்ச்சியாக செய்து வருவதற்கு முடியுங்கள். தஹஜ்ஜத் வாழ்க்கை பூராக தொழுவோம், குர்ஆன் வாழ்க்கை பூராக ஓதுவோம், இஸ்திக்ஃபார் வாழ்க்கை பூராக செய்வோம். அல்லாஹ்வின் பக்கமாக மன்றாடக்கூடிய அமல்களை வளமையாக எல்லா காலங்களிலும் செய்து வருவோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கைக்கு போவதற்கு முன்னால் போகும்பொழுது இங்க சுப்ஹான கலிமா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இவைகளை 33 தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எனக்கு நசீஹத் செய்தார்கள், எனக்கு கற்றுத்தந்தார்கள். நான் படித்துக் கொண்டேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வணக்கத்தை, அந்த இபாதத்தை, அந்த செயல்பாடை ஜமல் யுத்தத்திலும் நான் மறந்து போகவில்லை. ஜமல் யுத்தத்திலும் நான் அதனை செய்திருக்கிறேன். அங்க கூட யுத்த களத்தில் கூட அந்த இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அதுவஹா வஇன்கல்ல. அமல்கள் கொஞ்சமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நேமமாக, நிலையாக, நிரந்தரமாக செய்து வரக்கூடிய பழக்கத்தை நாம் உருவாக்கிக் கொள்வோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அமல்களை கூட்டுவதை விட முக்கியம் என்ன தெரியுமா? மொத்தம் சொல்றேன், எனக்கு தஹஜ்ஜத்துடைய பழக்கம் ரமலான்லே இருக்க இல்லை, இப்பே இல்லை. பரவான தொழுகைகளை மட்டும்தான் தொழுது வந்திருக்கிறேன். சுன்னத்தை முஅக்கதாக்களை மட்டும் பேணி பாதுகாத்து தொழுது வந்தேன். இரா காலங்களில் நின்று வணங்குவதற்குரிய சக்தி எனக்கு இருக்க இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அவர் சொல்லுகிறாரு, வாழ்க்கையில பாவம் செய்ய இல்லை, வாழ்க்கையில பாவம் செய்ய இல்லை. இந்த ரமலான் வந்துச்சு, எனக்கு எத்தனையோ பாவங்களுக்கு இந்த ரமலான் தௌபாவாக மாறிவிட்டது. 28 பாவங்களுக்கு தௌபா செய்திருக்கிறேன். 28வது நோன்பு பிடித்திருக்கின்றேன். 28 பாவங்களுக்கு தௌபா செய்திருக்கின்றேன்.
ஆனா 28 அமல்கள் கூட இல்லை. அமல் அப்படியே தான் இருக்கிறது. பரவான தொழுகை, பரவான ஜகாத்து, பரவான விடயங்கள் மட்டும் செய்து கொள்கின்றேன். சுன்னத்தை வாக்கதாக்களை பேணி செய்து வருகின்றேன். அதை தவிர என்னிடத்தில் பெரிய வணக்க வழிபாடுகள் ஒன்றும் இல்லை. ஆனா வட்டிக்கு தௌபா செய்து விட்டேன். உங்களுக்கு சுபசோரம் உண்டாகட்டும், உங்களுக்கு சுபசோரம் உண்டாகட்டும். பொய்க்கு தௌபா செய்து விட்டேன், உங்களுக்கு சுபசோரம் உண்டாகட்டும். புறம் பேசுவதற்கு தௌபா செய்து விட்டேன், உங்களுக்கு சுபசோரம் உண்டாகட்டும். ரமலான் என்று சொன்னால் நன்மைகளை கூட்டுவதை காட்டிலும் பாவங்களை குறைக்க வேண்டும், பாவங்களை இல்லாமலாக்க வேண்டும். ஏன் தெரியுமா காரணம்? ரமலான் என்பது எங்களுக்கு தந்த ஒரு பாடம். ஹலாலானவைகளையும் ஹராமாக்கிக் கொள்ளுங்கள். சாப்பாடு ஹலால், அதையும் நாங்கள் ஹராமாக்கி பழகின்றோம். வேண்டாம். பகல் காலங்களில் சாப்பிட மாட்டோம், அல்லாஹ்வுடைய கட்டளை. தாகம் குடிக்க மாட்டோம், அல்லாஹ்வுடைய கட்டளை. ஹலாலான குடும்ப வாழ்க்கை இல்ல, நெருங்க மாட்டோம். ஹலால், ஹலாலை கூட ஹராமாக்கி பழக்கிற மாணவி, ஹலாலை கூட வேண்டாம் என்று சொல்லி எங்களுக்கு தர்பியாக இருந்த மாணவி. அல்லாஹ் சொல்கிறான், ஹராம் என்று சொன்னதை ஹராமாக்கிக்கொள். வட்டியை விட்டு வெளியே வாருங்கள், பொய்யை விட்டு வெளியே வாருங்கள். புறம் பேசுவது அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவார். குர்ஆன் தொடர்ச்சியாக 6 பாவங்களை பற்றி கதைக்குது. 6 பாவங்கள். ஒன்று, மக்களை பரிகாசம் செய்வது. லா யஸ்மரு கௌமுன் மின் கௌமின் அஸா யகூனு கைரம் மின்ஹும். நீங்க யாரையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். நீங்க யாரை பார்த்து பரிகாசம் செய்வீங்களோ, பரிகாசம் செய்யக்கூடியவரே வணக்க வழிபாடுகள் கொஞ்சம் கூட செஞ்சிருக்கலாம். 30 நோம்பு பிடித்திருக்கலாம், 30 தராவீஹ் தொழுதிருக்கலாம், 30 எல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி ஒன்றும் செய்ய இல்லை. என்ற பார்வையில் அப்படிப்பட்டவராக அவர் இல்லை. எண்ணிக்கையில் அவரை காட்டிலும் நீங்கள் கூட செய்திருந்தாலும் கூட, எண்ணிக்கையில் அவரை காட்டிலும் நீங்கள் உயர்ந்தவராக இருந்தாலும் கூட, பாரத்தில் யார் உயர்ந்தவர் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அமல் எண்ணப்பட மாட்டாது, அமல்கள் நிறுத்தப்படும். என்னுடைய 30 நோம்பு சில சகோதரர்களுடைய ஒரு நாளுடைய நோம்புடைய பாரத்துக்கு ஈக்குவலாக சமமாக மாறாவிட்டால் எனக்கு நாசம் உண்டாகிவிட்டது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, யாரும் யாரையும் பரிகாசம் செய்ய வேண்டாம், அற்பமாக பார்க்க வேண்டாம், அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். மனிதர்களை உயர்த்தி பார்க்கக்கூடிய பழக்கம் ஒரு பெரிய இபாதத்து. மனிதனை உயர்த்தி பார்க்கிற பழக்கம். மாற்று மதத்தை சார்ந்த அன்பு சகோதரர்களை கூட எப்படி தெரியுமா பார்க்க வேண்டும்? என்னை விடவும் ஒரு நல்ல நிலையில் ஈமானுடன் மௌத்தாவதற்கு இன்னும் சந்தர்ப்பம் இவருக்கு இருக்கிறது, இவருக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்கிறது. அஸல்லாஹு அன் யஜஅல பைனக்கும் வ பைனல் லதீன ஆதைத்தும். அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறார், நிரந்தரமான பகை யாருக்கும் கிடையாது. அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் அன்பை போட்டு விட்டால் என்ன நடக்கும்? நண்பர்களாக அன்பர்களாக மாறிவிடுவார்கள், வம்பர்களாக இல்லை, அன்பு நிறைந்த மக்களாக மாறிவிடுவார்கள். எனவே யாரும் யாரையும் பரிகாசம் செய்ய வேண்டாம், அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். குர்ஆன் சொல்கிறது. இரண்டாவது சொல்கிறது, வலா தல்மிஸு அன்ஃபுஸக்கும். யாருடைய குறையும் தேடி வேண்டாம். இந்த ரமலான் என்னை திருத்தி இருக்கிறது, நான் யாரையும் தரம் குறைத்து பார்க்க மாட்டேன், யாருடைய குறையும் பேசவும் மாட்டேன். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவார். குர்ஆன் ஓதிக்கொண்டே புறம் பேசுகின்றோம், குர்ஆன் ஓதிக்கொண்டே மக்களுடைய குறைகளை கலைக்கின்றோம். இந்த குர்ஆன் எனக்கு வழிகாட்ட போவதில்லை. வலா தல்பிஸு அன்ஃபுஸக்கும். குர்ஆன் சாபம் எடுக்கிறது. எந்த குர்ஆனை பரப்பி நாங்கள் 5 குர்ஆன் 6 குர்ஆன் தமாம் செய்திருப்போம். எத்தனையோ சகோதரர்கள் குர்ஆன்களை தமாம் செய்து தன்னுடைய மௌத்தாப்போட மக்களுடைய பேர்களை எல்லாம் கதம் செய்திருக்கிறார்கள். ஏதோ நடந்திருக்கிறது. அனைவரையும் பார்த்து சொல்கிறேன், அந்த ஒவ்வொரு கதங்களையும் நாங்கள் சொல்லியிருப்போம். வைலுள்ளி குல்லி ஹுமஸத்தின் லுமஸா. மனிதர்களை மக்களை குறை கண்டு பார்த்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி மக்களை தாழ்த்தி பார்க்கக்கூடிய நாசம் உண்டாகட்டும் என்பதை ஓதித்தான் நாங்கள் குர்ஆனை தமாம் செய்திருக்கிறோம். வைலுள்ளி குல்லி ஹுமஸத்தின் லுமஸா. மிக அன்பாக சொல்கிறேன், குர்ஆன் சொல்கிறது அதற்குரிய
பவர் யாருக்குமே அல்லாஹ் கொடுக்க இல்லை. யாரையும் குறை காணாதீர்கள், யாருடைய குறையையும் குறையாக பேசி தெரியாதீர்கள். குறைய பேசணுமா? தவறு செய்தவரை நாடி, தவறு செய்தவரை அணுகி அந்த தவறை திருத்துவதற்கு முனையுங்கள். வல தனாபசூல் அல்வா, பட்டப்பெயர் சொல்லி யாரையும் அழைக்க வேண்டாம். இஜ்தனிபு கதீரன் மினல் வன், மக்களை பற்றி தப்பாக எண்ண வேண்டாம். மக்களுடைய தவறுகளை துருவி ஆராய வேண்டாம். மக்களை பற்றி புறம் பேச வேண்டாம். குர்ஆன் சொல்லி தரக்கூடிய வணக்க வழிபாடுகள், குர்ஆன் சொல்லி தரக்கூடிய இபாதத்துகள், இந்த ரமலானை கொண்டு இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்க வேண்டியிருந்தால் எனக்கு உங்களுக்கு சுபம். ரமலான் பாக்கியத்துக்குரிய ரமலானாக மாறிடும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஹாசிபு அன்ஃபுஸக்கும், உங்களை என்னையும் நான் உங்களை நீங்கள் முஹாசபா செய்து கொள்வோம், சுயமாக பரிசீலனை செய்து கொள்வோம். நான் எங்கே இருக்கின்றேன்? எந்த இடத்தில் என்னுடைய பரிசுத்தம் இருக்கிறது? எந்த இடத்தில் என்னுடைய உடல் பரிசுத்தம் இருக்கிறது? ஏன் தெரியுமா காரணம்? என்னுடைய இஸ்லாம் எனக்கும் என் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும். வெளிப்படையான ஒரு தோற்றத்தையும் ஒரு செயல்பாட்டையும் மட்டும்தான் மக்கள் கண்டுகொள்கிறார்கள். என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே மறைந்திருக்கிற ஈமானையும் அல்லாஹ்வும் நானும் மட்டும்தான் அறிந்து வைத்திருக்கிறேன். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் நாங்கள் தக்பீர் கட்டிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் ரகசியம் பேசுகிறோம். சொல்லிக் கொண்டு வந்து சொல்றோம், வான மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்றேன். அல்லாஹ்வுக்கு தெரியும் நான் எத்தனை வீத முஸ்லிம், சொல்றவனுக்கு தெரியும் எத்தனை வீதம் நான் முஸ்லிம். வட்டிக்கு சைன் பண்ணிவிட்டு, மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டு, அனந்தர சொத்தை அபகரித்து விட்டு, அனாதையுடைய சொத்துக்களை சாப்பிட்டுக் கொண்டு, நாட்டுக்கு துரோகம் செய்து ஹராமாக சம்பாதித்துக் கொண்டு, ஊழல் செய்து சம்பாதித்துக் கொண்டு நான் சொல்லுகிறேன், வானவீனல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிம். ஏன் முஸ்லிம் ஊழல் செய்ய மாட்டான், முஸ்லிம் அனாதையுடைய சொத்துக்களை சாப்பிட மாட்டான், முஸ்லிம் துரோகம் செய்ய மாட்டான். சுப்ஹானல்லாஹ். இவர் சொல்லுகிறார், வானவீனல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லி அதை முடிச்சுட்டு சொல்வாரு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய ரகசியம் பேசுறாங்க. அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின், ஒரு முஃமினுடைய மிஅராஜ் விண்ணுலக பயணம் தான் தொழுகை என்பது. விண்ணுலக பயணம் தொழுகை என்பது. அப்ப தக்பீர் கட்டுறாங்க, அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய ரகசியம் பேசுறாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரமலானுடைய மாதத்துல தான் 4 வேதங்களையும் அல்லாஹ் இறக்கி வைத்தான். 4 வேதங்கள்ல சொல்லப்பட்ட விடயங்களை சுருக்கி சமரைஸ் பண்ணி குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார். குர்ஆன்ல சொல்லப்பட்ட அத்துணை விடயங்களையும் சமரைஸ் பண்ணி சூரத்துல் ஃபாத்திஹாவுல சொல்லி இருக்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவுல சொல்லப்பட்டிருக்கிற அத்துணை விடயங்களையும் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அல்லாஹ் சமரைஸ் பண்ணி இருக்கிறார். இவர் தண்ணி கட்டுறார், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் பேசுறான், உனக்கே எல்லா புகழும். அல்லாஹ் பதில் சொல்றான், அல்லாஹ் பதில் சொல்றான். அவசரப்படமான ஓதுவதற்கு டைவெடுக்க ஓதுவோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உள்ளத்தால் ஓதுவோம், உள்ளத்தால் ஓதுவோம். யத்லு அலைஹிம் ஆயாத்தி, குர்ஆன் மிக தெளிவாக ஓதக்குள்ள முறையாக ஓதுவோம். வரத்தில் குர்ஆன தர்தீலா, அர்த்தம் தெரிஞ்சு ஓதுவோம். அர்த்தம் தெரிந்து ஓதினாலும் தெரியாம ஓதினாலும் நன்மை கிடைக்கும், ஆனா பிரயோஜனம் கிடைக்க மாட்டாது. நன்மை செய்வது வேற, பிரயோஜனம் கிடைக்கிறது வேற. குர்ஆன் ஓத ஓத லியஸ்தாதல்லதீன ஆமனு ஈமானன், ஈமான் கூடும், ஈமான் கூடும். எங்கட திலாவத்து, எங்கட குர்ஆன், எங்கட கியாமுல் லைல் ஓதப்படக்கூடிய குர்ஆன் இருக்குது, நன்மையை கொண்டு வந்து தருவே தவிர அது ஈமான கூட்டாது. ஏன் காரணம் தான் விளங்குதில்லை, புரியல. என்ன ஓதுவாங்க, என்ன இமாம் ஓதுவாங்க, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? குர்ஆனை படிக்க நேரம் கொடுக்கும். ஒவ்வொரு பள்ளி மாசமும் குர்ஆனை விளங்குறதுக்குரிய, குர்ஆனுடைய எழுத்துக்களை பாடமாக்கிறதுக்கு மதரசாக்கள் செய்வது போல
குர்ஆனுடைய அறிவு, குர்ஆனுடைய கல்வி, குர்ஆனுடைய குடும்ப வாழ்க்கை, குர்ஆனுடைய சகோதரத்துவம், குர்ஆனுடைய சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் சொல்லித் தரக்கூடிய வியாபாரம், குர்ஆன் சொல்லித் தரக்கூடிய ஹராமான வட்டியுடைய கொடூரம், இது குர்ஆன் என்ன சொல்றது? அனந்தரத்துக்கு குர்ஆன் என்ன பேசுது? குர்ஆனுடைய வாழ்க்கை, குர்ஆனுடைய அறிவு பரிமாறப்படக்கூடிய இடங்களாக பள்ளிவாசல்கள் மாறும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இப்ப என்ன சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், புகழ் அனைத்து உனக்கே என்றோம். அல்லாஹ் சொல்றான், மஜ்ஜதனி அப்தி ஹமிதனி அப்தி, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். மறுவை சொல்றாங்க அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் சொல்றான் அஸ்னா அலைய அப்தி, என் அடியான் என்னை துதித்து விட்டான். மாலிக் யௌமித்தீன் மஜ்ஜதனி அப்தி என்று சொல்லி அல்லாஹ் பதில் சொல்றான். அடுத்து சொல்றாரு, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி கேட்கிறேன் என்று சொன்னதும் அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையிலுள்ள ரகசியம். எத்தனை வீதம் உண்மை சொல்றாரு, எத்தனை வீதம் இதுல பொய் இருக்குது. அவர் சொல்றாருதானே, உன்னையே வணங்குகிறேன் என்று சொல்லி, உன்னையே வணங்குகிறேன் என்று சொல்லுபவன் பொய் சொல்லுவானா? உன்னையே வணங்குகிறேன் என்று சொல்லுபவன் ஏமாற்றுவானா? உன்னையே வணங்குகிறேன் என்று சொல்லுபவன் வட்டிக்கு சைன் பண்ணுவானா? உன்னிடமே உதவி தருகிறேன் என்று சொல்லுபவன் அளவை நிறுவன கொலை செய்வானா? கலப்படம் செய்வானா? ஊழல் செய்வானா? ஏன் உதவி அல்லாஹ்ட்ட கேட்கிறேன். ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையிலுள்ள ரகசியம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கோடிட்டு காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த ரமலானை கொண்டு தௌபா நசீபான மக்களாக மாற வேண்டும். தௌபா நசீபான மக்கள். இபாதத்துகள் கூடிச்சா நல்ல விடைய பிரச்சனை அல்ல, ஆனால் பாவங்கள் குறையாவிட்டால் அது பிரச்சனை. பாவங்களுக்கு தௌபா நசீபாக இல்லையா பிரச்சனை. ரமலானுடைய முதல் மாதத்திலேயே முதல் நாளே சொல்லியிருப்பாங்க, மிம்பர்ல ஏறக்குள்ள 3 பேர் பதுவா செஞ்சாங்க. பஅத மன் அத்ரக ரமலான வலம் யுஃபர் லஹு, யார் ரமலானை அடைந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் ரமலானை வழியனுப்பி வைப்பாரோ அவர் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாக விடுவார். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மிக வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன், அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள் மிக குறையும், 1 நாள் அல்லது 2 நாள் இப்படித்தான். எனவே அன்பாக, பணிவாக, இரக்கமாக, வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன். இந்த காலங்களை மிக பொறுமதியாக அல்லாஹ்வின் பக்கமாக நெருங்கி, அல்லாஹ்வின் பக்கமாக மண்டாடி, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று சொல்லி கேட்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டிவிட்டு, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களை தொட்டு இதை பொருந்திக் கொள்வாயாக, எங்களை தொட்டு இதை ஏற்றுக்கொள்வாயாக. நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் குடும்பத்தை எல்லாம் உட்கார வைத்துக் கொண்டு, மனைவியை உட்கார வைத்துக் கொண்டு, பிள்ளைகள் உட்கார வைத்துக் கொண்டு, பெற்றோர்களை உட்கார வைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் பக்கமாக கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களை தொட்டு இந்த அமலை பொருந்திக் கொள்வாயாக, இதனை ஏற்றுக்கொள்வாயாக. உன்னுடைய கபூலியத் எனக்கு கிடைத்தால் பாவத்தின் மீது நிரந்தரமான வெறுப்பு எனக்கு நசீபாகிறோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு ரமலானாக இந்த ரமலானை ஆக்கிக் கொள்ள அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு அடுத்த கட்டமாக மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக இரக்கமாக சொல்லுகின்றேன். இந்த நாட்டில் நாங்கள் வாழ வேண்டும். எங்களுக்கு பிறகு வர இருக்கின்ற அடுத்த ஜெனரேஷனும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். இந்த நாட்டில் அநேகமான முஸ்லிம்கள் எல்லாருமே நாட்டு சட்டத்தை மதித்து, நாட்டு சட்டத்துக்கு வழிபட்டு வாழக்கூடியவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். கடந்த காலங்களில் அப்படித்தான் நாங்கள் நடந்திருக்கிறோம். ஆனாலும் ஒரு சில அறிவியலுடைய அடாவடித்தனமான செயல், கட்டுப்பாடு இன்மை, அறியாமை, இவைகளினால் முழு சமூகத்துக்குமே கெட்ட பெயர், முழு சமூகமுமே தலைமுடிய வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். எந்த அளவுக்குன்னா, வீடுகளுக்கு ஊட்டெடுக்க வார எங்களுடைய ஊட்டைகளை எடுத்துக்கொண்டு எங்களை சுத்தம் செய்து விட்டு போவதற்காக வரக்கூடிய
மாநகர சபை ஊழியர்கள் கூட வந்து கேட்கிற கேள்வி அதாக போயிருக்கிறது. இந்த அளவுக்கு உங்களோட சமூகத்திற்கு அறிவில்லையா? நாட்டு சட்டத்தையே மதிக்கிறாங்க இல்ல, கொழும்புல கிளம்பிலான இனம் இப்படி இருக்கப்போ இப்படியா? இதை நீங்க சொல்றது இல்லையா? அவங்க கேட்கிறாங்க இல்லையா? இதற்கு என்ன காரணம்? இப்படி எல்லாம் படித்த லெவல்ல அல்ல, மாநகர சபையிலிருந்து வந்து ஊத்தைகள் அள்ளிக்கொண்டு எங்களை சுத்தம் செய்து விட்டு போகக்கூடிய எங்களுடைய அழுக்குகளை எடுத்துக்கொண்டு போக வந்திருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் கூட கேட்டுட்டு போறாங்க. யானிடத்தில் போய் சொல்லுவது. எனவே இந்த ரமதானுடைய காலம் வருகிறது, பெருநாளுடைய காலம் வருகிறது. உங்களுக்கு பல வகையான உணர்வுகள் உள்ளத்தில் இருக்கும். முசாஃபா செய்ய வேண்டும், கிட்ட போக வேண்டும், அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும். தயவு செய்து மிக பணிவாக எப்படி பணிந்து கேட்கிறோம் அப்படியாக கேட்கிறோம். இந்த நாட்டுடைய பெரும்பான்மை சமூகம் அவருடைய பெருநாளை, இந்த நாட்டுடைய கிறிஸ்தவ சமூகம் அவருடைய திருநாளை எப்படி மிகவும் அடக்கமாக முறையாக அவர்கள் கொண்டாடினார்களோ அதை விடவும் கூடுதலாக கவனம் எடுத்து உங்களுடைய என்னுடைய பெருநாளை வீடுகளுக்குள்ளேயே மட்டுப்படுத்திக் கொண்டு, வீடுகளுக்குள்ளேயே இருந்து கொண்டு முறையாக இந்த பெருநாளுடைய தொழுகையை தொழுது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவித்து அல்லாஹ்வுக்கு நன்றியுடைய அடியார்களாக வாழ்ந்து இந்த பெருநாளையும் அனுபவித்துக் கொண்டு ஹஜ்ஜுடைய மாதத்தையும் வரவேற்றுக் கொண்ட நிலையில் 6 நோன்பு செவ்வாயுடைய 6 நோன்பையும் பிடித்து மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பெற்று அல்லாஹ்வின் பக்கமாக நெருங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள முனைவோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாடு எங்களுக்கு சொல்லக்கூடிய, நாட்டினுடைய நிர்வாகங்களுக்கு சொல்லக்கூடிய, அரசாங்க அதாவது பாதுகாப்பு படையினர் சொல்லக்கூடிய, வைத்திய ஆலோசகர்கள் சொல்லக்கூடிய புத்திமதிகள் அனைத்தையும் செவிமடுத்து நாங்கள் இந்த நாட்டில் ஒரு சுயமரியாதை நிறைந்த நாட்டு சட்டத்தை மதிக்கக்கூடிய, நாட்டுக்கு விசுவாசம் உள்ள பிரஜைகளாக வாழ்ந்துவிட்டு இந்த நாட்டை எங்களுடைய அடுத்த தலைமுறையினுடைய கையில் பாரம் கொடுத்து விட்டு போக வேண்டும். எனவே மிக விழியமாக, மிக அன்பாக மீண்டும் ஒரு முறை பிடித்த ரமலானுடைய நோம்புடைய காலத்தில் மிக விழியமாக வேண்டிக் கொள்கின்றேன். நாட்டு சட்டத்தை மதித்து நடப்பதற்கு முனையுங்கள், முன்வாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய எல்லா வகையான பாவங்களையும் மன்னித்து சங்கையான ரமலானை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், இதனை எங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி ரமலானா ஆக்கிவிடாது. இதற்கு பிறகும் ரமலான்களை சந்திக்க வேண்டும். யா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமலும் கீபத்து பேசிவிட்டோம். யா அல்லாஹ், போய் பேசியிருப்போம். யா அல்லாஹ், மக்களுடைய குறைகளை பேசியிருப்போம். எங்களுக்கு இந்த பாவங்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்துவார்கள், இந்த பாவங்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்துவார்கள். சில மாமிசங்களை எங்களுக்கு வெறுப்பாக ஆக்கி வைத்தது போல பாவங்களையும் வெறுப்பாக்கிடுவார்கள். உனக்குத்தான் முடியும். யா அல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கெஞ்சி கேட்கிறோம். யா அல்லாஹ், 28 நோம்ப பணையம் வச்சு கேட்கிறோம். யா அல்லாஹ், பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்தினாங்க, பொய்யை விட்டு வாய பாதுகாக்கிறீங்க, கீபத்தை விட்டு வாய பாதுகாக்கிறீங்க. மக்களுடைய குறைகளை பேசாமலுக்கு துணை புரிவார்கள். இந்த கண்ணுக்கு நல்லதை காட்டியாமா, இந்த காதுக்கு நல்லதை கேட்க செய்யாமா, இந்த வாய்க்கு நல்லதை பேச செய்யாமா. இந்த வாயு, இந்த காது, இந்த கண்ணு எங்கிற கட்டுப்பாட்டு இல்லையாமா, ஓட கட்டுப்பாட்டுலையா, அதனுடைய ரிமோட் கொண்டு ரோட கையிலையாமா. நல்லதை பேசுறியாமா, நேராக முறையாக பேசுறியாமா, பேசுவதற்கு முன்னால சிந்தித்து பேச செய்யாமா, மக்களுக்கு பிரயோஜனத்தை பேசுறியாமா, மக்களை சேர்த்து வைக்கிறதுக்குரிய வார்த்தைகளை வெளியாக்குறியாமா, பிரிச்சுவதற்குரிய காரணகர்த்தாக்களாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்களா. நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. ரமலானை சங்கையாக வலியுறுத்தி வைத்து விட்டோம். யா அல்லாஹ், மீண்டும் இந்த ரமலானை சந்திக்க வேண்டும். யா அல்லாஹ், அது வரைக்கும் என்னுடைய ஆயுள்களை வாழ்நாளை நினைத்து வைப்பாயாக, சரீர சுகத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில வழக்கத்தை செய்வாயாக.
அவர்கள் யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டார்களோ அவர்களை யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு நீண்ட அழகை நசிவாங்க. எங்களோட மனைவி மக்கள், குழந்தைகள், சொந்தம், பந்தம், சகோதர சகோதரிகள் அனைத்து முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் ஆகியத்தான வாழ்க்கையை நசிவாக்குவாயாக. கேவலங்களை விட்டு பாதுகாப்பாயாக. தலை நிமிர்ந்து வாழ வைப்பாயாக. நாட்டுக்கு விசுவாசம் அடியார்களாக மக்களாக எங்களை இந்த நாட்டில் வாழ வைப்பாயாக. நம் அனைவருக்கும் உன்னுடைய அருளை தந்தருள்வாயாக. நரக விடுதலையை நசிவாக்கிடுவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته. நேயர்கள் இதுவரை கொழும்பு 3 கொல்லுப்பிட்டி ஜும்மா பள்ளிவாசலிருந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற குத்பா பிரசங்க வரிசையிலே இப்பொழுது குத்பா பிரசங்கம் இடம்பெறவில்லை. விழிப்பூட்டல் நிகழ்ச்சி இடம்பெற்றது. அந்த விழிப்பூட்டல் நிகழ்ச்சியிலே ஷேக் யூசுப் ஹனிஃபா முஃப்தி அவர்கள் இதுவரை விழிப்பூட்டல் பயான் நிகழ்த்த கேட்டீர்கள். இந்த கொல்லுப்பிட்டி ஜும்மா பள்ளிவாசலிருந்து இடம்பெற்ற 756வது நேர்முக அஞ்சல் இது. இன்று ஹிஜ்ரி 1441 ரமலான் மாதம் பிறை 28. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மஹ்ரிப் தொழுகை அடுத்து புனித ஷவ்வால் மாதத்துக்கான பிறை பார்க்கும் தினம் என்பதை நேர்களுக்கு அறிய தருகின்றோம். அந்த பிறை பார்த்த முடிவுகளை இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை உத்தியோகபூர்வமாக நேர்களுக்கு அறிவிக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிய இலங்கை மத்திய வங்கியின் அங்கீகாரத்துடன் முற்றுமுழுதாக இஸ்லாமிய ஷரியா நெறிமுறைப்படி மட்டுமே இயங்கி வரும் இலங்கையின் முதலாவது இஸ்லாமிய வங்கியான அமானா வங்கி, இலக்கம் 486, காலி வீதி, கொழும்பு 3. தொலைபேசி இலக்கம் 9177556756. அந்த நிறுவனம்தான் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியது. இந்த கொல்லுப்பிட்டி பள்ளிவாசலிலே இது போன்ற நிகழ்வு இந்த ஊரடங்கு சட்ட காலத்திலும் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு அனுமதியை பெற்று வைத்திருக்கும் இந்த கொல்லுப்பிட்டி ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தினர்களை நாங்கள் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு நேர்கள் இந்த நிகழ்ச்சியை சமகாலத்திலே எமது பிராந்திய வானொலிகள் ஒன்றான பிரேஃபம் வாயிலாகவும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் இந்த அளவிலே இந்த குத்பா பிரசங்க நேர்முக அஞ்சலை நிறைவு செய்து கொள்கின்றோம். ஏனென்றால் இது அனுசரணை நிகழ்ச்சி. இத்தோடு இந்த அனுசரணை நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இப்பொழுது முதல் விசேட நிகழ்ச்சி ஒன்று இங்கிருந்து இடம்பெற இருக்கின்றது. அதுதான் பிரதி போலீஸ் மா அதிபர் அவர்களின் பிரத்யேக செயலாளராக இருக்கும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் எம் நவாஸ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் 24ஆம் 25ஆம் திகதிகளிலே நாடளாவிய ரீதியிலே ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாகவும் முஸ்லிம்கள் இந்த காலப்பகுதியிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் கூற வருகின்றார் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் எம் நவாஸ் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.